பல சிவத்தலங்களையும் வழிபட்டு திருவாரூரை அடைந்தார். அங்கு கோயில் வாயிலின் முன் நின்று மெய்மறந்து ஆரூர் தியாகராஜ பெருமானை புகழை தம் யாழின் இசையால் பாடினார். சிவனன்பர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளும் பொருட்டு வடதிசையில் வாயில் அமைத்து தந்தனர். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவ்வழியே சென்று மூலஸ்தானமாகிய கருவறையில் எழுந்தருளியிருக்கும் தியாகராஜரை வணங்கி பக்தி பாடல்களை யாழில் இசைத்தார். சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்துக் கொண்டே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை வணங்க விரும்பி சீர்காழி ஸ்தலத்தை அடைந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை வழிபட்டார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் யாழிசையில் எல்லையில்லா இன்பம் எய்திய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரையும் அவரின் மனைவியாரையும் தம்முடனேயே இருந்து தேவார பதிகங்களை யாழில் இட்டு இசைத்து பாடும் வண்ணம் அருள் புரிந்தார். பல காலம் சம்பந்த மூர்த்தியுடன் பல ஸ்தலங்கள் கண்டு இறுதியாக தமது மனைவி மதங்க சூடாமணியாருடன் திருநல்லூர் பெருமணத்தில் நடந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருமணத்தைக் கண்டு அவருடனே கூடிய அடியார் திருக்கூட்டத்துடன் பெருஞ்சோதியினுள் புகுந்து ஈரில்லா பேரின்ப வாழ்வு பெற்று அவருடனே சிவனடியே அடையும் பெரும் பேறு பெற்றார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகேயுள்ள ஊர் ராஜேந்திரபட்டினம். இந்த ஊர் அன்று திருவெருக்கத்தம்புலியூர் என அழைக்கப்பட்டது. சுவேதாரண்யேஸ்வரர் கோயிலில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு தனி சந்நிதி இருக்கிறது. இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி.